வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குள்ள பதிவில் நீங்கள் 4 அம்மன் கோயிலை பார்க்க போகிறீங்க. இந்த 4 அம்மன் கோயிலும் மிக முக்கியமான கோவில் இந்த ஒரு எல்லையில். ஸோ முதல் ஆலயத்துக்கு போகும்போது சரியான மலை, அந்த மலையை கடந்து எப்படியாவது இந்த அம்பாள் ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஆவலோடு வந்திருந்தேன். நம்ம பார்க்க போகிற ஆலயம் தற்பொழுது திருப்பணி நிலையில் இருக்குது. பல சிரமங்களுக்கு அப்புறம் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு கட்டி முடியிற கட்டத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் வந்துடும். அந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், ரெங்காம் தோட்டம், பிரிவு 1, ரெங்காம், குலுவாங் ஜோஹோல இருக்கின்ற 792வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். கோவிலை பார்த்தாச்சு, இப்போ அம்பாளை பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பல ஆலயங்கள் பெருசாகும் போது அந்த அம்பாளை பெருசாக்கிடுவாங்க, காரணம் பக்தர்கள் வழிபடுறதுக்காக. ஆனால் சில ஆலயங்கள் தான் அதே அம்பாளை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு டாம் மாரி பார்த்தீங்கன்னா, இது சில கோவிலில் மட்டும்தான், அதுவும் ஜோஹோரில் இருக்கிற முக்கியமான கோவிலில் மட்டும்தான் இந்தமாரி டாம் இருக்குது. காரணம் அந்த சவுண்ட், ஓம் என்ற சவுண்ட் எங்கேயும் வெளியே போகாமல் திருப்பி கோவிலுக்குள்ளே அது மக்கள்கிட்டே சேரணும்னு சொல்லிட்டு அந்த வடிவத்தை அமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அம்பாளோட பிரியராக கண்டிப்பாக இந்த அம்பாளுக்கு உண்டான திருப்பணி வேலைகளுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு காணிக்கையோ நன்கொடையோ அல்லது கான்ட்ரிபியூஷனோ ஸ்பான்சர்ஷிப்போ நீங்கள் கொடுக்கலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து பக்கத்தில் உள்ள எல்லைக்கு போயிருந்தோம். அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம், ரெங்காம் தோட்டம், பிரிவு 1 சேர்ந்திருக்கிற பழைய மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் ஐயாவோட முகத்தை வச்சு வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மரத்தில் ஐயா வச்சு தான் வழிபட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடு. சங்கிலி கருப்பர் தான் இந்த இடத்துல எல்லை தெய்வமாக இருக்கார். மிக பழமையான முருகர், பழமையான விநாயகர் பாருங்களேன், அந்த காலத்தில் செய்யப்படுது. இவங்க தான் அந்த பழைய மாரியம்மன். இந்த வடிவம் இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அந்த காலகட்டத்தில் சிற்பி கலைகளை கற்றுக்கிட்ட ரொம்ப குறைவு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஒரு சிலை செய்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதனால தான் அந்த ஆத்தா இந்த ஊருக்குள்ளே வர்றதோ, ஐயா இந்த ஊருக்குள்ளே வர்றதோ மிக கடினமான விஷயம். வந்தாங்கன்னா அந்த ஊர் செழிப்பு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஊர் இந்த மாதிரி மாறி மழை பொழிஞ்சு செழிப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்து சேரும், அவங்களுக்கு பேரும் புகழும் சேரும். அதுக்கப்புறம் அவங்க இந்த எல்லை விட்டுட்டு வேறு எல்லைக்கு போகிறதுக்கு கூட அனுமதியும் கிடைக்கும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 794வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், செப் பாய்கேன் சத்து, ரெங்காம், குலுவாங் ஜோஹோல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துக்கு ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது ஒட்டுமொத்த கம்யூனிட்டி மெம்பர்ஸே அங்கே இருந்திருந்தாங்க. அவங்களும் இந்த ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இளைஞராக இருந்திருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அம்பாளை பாருங்க, டேங்கப்பா, இந்த ஒரு வடிவம், இந்த ஒரு முக அமைப்பு, அதே நேரத்தில் இந்த சைஸில் இதுக்கு முன்னாடி சில கோவிலில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் சிமெண்ட் சிலையில் செஞ்சது. பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருக்குது. விநாயகருக்கும் சரி, முருகரும் சரி, அவங்க பார்க்கும் போது அவ்வளோ விசேஷமாக இருக்குது. அதை வச்சு பராமரிக்கிறதோ, மெத்த விஷயத்துக்கு இந்த கோவிலுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா விஷயத்தையும் அழகுபடுத்தி கோவிலை மிக அழகாக வச்சுருக்காங்க. அவங்களோட பூக்குழியிலேருந்து எனக்கு ஒரு பிடி மண் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். இந்த எல்லையில் மிந்தி மக்களுக்கு இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை, வெறும் கோவில் மட்டும்தான் இருக்குது. கோவில் இருந்தாலும் கூட நாங்கள் பராமரிப்போம் சொல்லிட்டு இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒத்துமையாக இருந்து இது வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். 795வது ஆலயமாக ஆத்தாங்கரை அம்மன் ஆலயம், சிம்பராங் தோட்டம் என்கிற இந்த ஒரு எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த எல்லைக்கு தனி கிணறே இருக்குது. இந்த கிணத்து வழியாக தான் அம்பாலே நீராடுவாங்களாம். இந்த ஆத்தாங்கரை பல கோவிலுக்கு ஆத்தாங்கரையாக தான் இருக்காங்க. அம்பாள் கருங்கல் சிலையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லையில் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்காங்க. இருந்தாலும் கோவில்காரங்க அனுமதி கொடுத்தவாசி இங்கேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய பிளான்டேஷன் நடுவில் யாருமே இல்லாத ஊருக்குள்ளே இங்கே ஒரு ஆத்தாங்கரை இருக்குது. சில ஊரில் ஆத்தாங்கரையே இருக்கிறதுல ஏதோ ஒரு பைப்பில் குளிச்சுட்டு நேராக அம்பாளுக்கு பால் கூட செலுத்துகிறாங்க. இது காலத்துக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கிறாங்க. ஆனால் சில ஊரில் இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்குள்ள பயணம் இந்த 4 கோயிலை காட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், காட்டிட்டேன்.
அடுத்து நம்ம எந்தெந்த கோயிலை பார்க்க போகிறோன்னு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நான் சந்தனா துரோணாச்சாரியா. See you soon. Bye.